அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தாமதமாவதற்கு அதிமுக ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தாததுதான் காரணம் என்று அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அமைச்சர் முத்துசாமி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற போது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வேகப்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தில் மொத்தம் 6 நீரேற்று நிலையங்கள் இருக்கும் நிலையில் இதில் தொடக்க நிலையில் உள்ள முதல் 3 நீரேற்று நிலையங்களுக்கு இடையே கடந்த ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தவில்லை என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். நிலத்தை பயன்பாட்டிற்கு எடுப்பதில் தொய்வு ஏற்பட்டிருந்ததால் அப்போது பணிகள் நடைபெறவில்லை என குறிப்பிட்ட அமைச்சர் 1416 விவசாயிகளிடம் நேரடியாக சென்று பேசி நிலத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி பெற்றதாகவும் தெரிவித்தார். 3வது பம்பிங் ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கிற எந்த விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நேரடியாக பயன் இல்லை. அதனால் அந்த விவசாயிகள் கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள். அதற்கு பின்னாலே மேல் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் சிரமப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் போய் நேரடியாக எடுத்து சொன்ன காரணத்தால் அந்த இடம் கிடைத்தது. அதற்கு பின்னாலே அந்த வேலை நடந்து அந்த பணிகள் அங்கே முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு திமுக அரசு தான் அந்த பணி நடப்பதற்கு காரணமாக இருந்ததை ஒழிய நாங்கள் அதற்கு தடையாகவோ அல்லது சரியாக கவனிக்காகவோ இல்லை என்பதை நான் முதலிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய அமைச்சர் முத்துசாமி, நிலம் வழங்கியவர்களில் 100 பேரை தவிர மற்றவர்களுக்கான இழப்பீடு தொகை இரு செய்யப்பட்டுள்ளது என்றும் 1 வாரத்தில் அரசாணை வந்ததும் அவர்களுக்கான தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கீழ்பவானி கால்வாயில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் பாசனத்திற்கு திறக்கப்பட்ட பிறகு அடுத்த 15 நாட்களுக்குள் உபரி நீரை கொண்டு அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேதி நிர்ணயம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.